மாணவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு நாளும் இந்த வேத வசனத்தோடு கூட உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் உயர்வுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? என் குடும்பத்தில் என்னை மதிக்க மாட்டுறாங்க, என்னை உயர்வான நிலையில் வைக்க மாட்டுறாங்க, எங்கள் தகப்பன் எனக்கு நல்ல ஒரு பேர் சொல்ல மாட்டார், உயர்வே இல்லை எனக்கு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், வேலை செல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு உயர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறார். முதலாவது நீங்கள் தாழ்மைப்படுங்கன்றார். உங்கள்கிட்ட தாழ்மை இல்லை. தாழ்மை யாருக்கிட்டலாம் இருக்குங்களோ அவங்களாம் கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். தகப்பனிடத்தில் ஒரு தாழ்மை வேணும், சகோதரத்தில் ஒரு தாழ்மை வேணும். நம்ம எங்கெங்கே போகிறோம் நமக்குள்ளே தாழ்மை வேணுங்க. நமக்குள்ளே தாழ்ந்ததை நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் நம்மளுக்குள்ளே தாழ்மை இல்லைன்னா கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை உயர்த்தவே மாட்டாருங்க. 40 வருஷம் சர்ச்சைக்கு போனாலும் சரி, நம்ம அப்படியே தான் இருப்போம். ஆலயத்துக்கு போனாலும் நம்ம அப்படி தான் இருப்போம். புரியுதுங்களா? எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும். அப்போது உனக்கு தன்னால் உயர்வு கர்த்தர் கொடுப்பார். வேலை ஸ்தலத்தில் நீ பாட்டு தாழ்மையாக வேலை செய்தீங்கன்னா ஆண்டவர் முதலாளி பேசி உன் உயர்வுக்கு பொசிஷன் கர்த்தர் கண்டிஷனாக கொடுப்பாருங்க. வேலை ஸ்தலத்தில் பொசிஷன் கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு உயர்வு கிடைக்கும், எல்லா காரியத்திலும். திருமணம் வாங்கி மருமகள் வந்திருக்கலாம், ஒரு பொறுப்பை மாமியார் கொடுத்து கஷ்டப்படுவாங்க. நீ எப்படி இருக்கிற சூழ்நிலை தெரியல, உங்கள்கிட்ட தாழ்மை இல்லை. ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்குறார். நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அப்போது உயர்வு தன்னால் வரும். ஆண்டவர் தாழ்மைப்படுவது தான் கர்த்தர் சொல்லுகிறார். தாழ்மை உள்ளவனுக்கே கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறாராம். எதிர்த்து தாங்க வரும் நம்ம காரியம். யாரெல்லாம் தாழ்மைப்படாத இருக்கலாம் அவங்கள எதிர்த்த காரியம் தான் நடக்கும். உயர்வு கிடைக்காது. இந்த நாள் முதற்கொண்டு இந்த வார்த்தை கேட்ட உங்கள் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தாழ்மையாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோ அந்த உயர்வெல்லாம் தன்னால் கர்த்தர் உங்களுக்கு அருளை செய்வார். எப்பொழுது நாம் தாழ்மைப்படும் போது, அதான் அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்போது தாங்க உயர்த்துவார். அது வரைக்கும் உயர்வு வராது. நம்ம தாழ்மைப்படணும், நம்ம தகப்பனுக்கு கீழ்ப்படினோம், தாய்க்கு கீழ்ப்படினோம், சகோதரனுக்கு கீழ்ப்படினோம், வேலை ஸ்தலத்தில் கீழ்ப்படினோம். எல்லா இடத்துலையும் தாழ்மை வேணுங்க. தாழ்மை வரும்போது பொசிஷனிங் தன்னால் வந்துடும். இந்த வார்த்தை கேட்ட மாற்றி நீங்கள் எல்லோரும் தாழ்மைப்படுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொருவரும் கர்த்தர் உயர்வை கொடுக்க போகிறார். அதற்காகத்தான் அந்த வார்த்தை உங்களோடு பேசினார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலும் சமுத்திர தகப்பனே, இந்த நாளில் நல்ல வார்த்தை கொடுத்துட்டு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் அப்பா நாங்கள் தாழ்மைப்படாதபடிக்கு எத்தனையோ காரியங்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல், வேலை ஸ்தலத்தில் கீழ்ப்படியாமல், அப்பா அநேக இடத்துல நான் கீழ்ப்படியாமல் நடந்திருக்கிறோம்பா. ஆனாலும் இந்த வார்த்தையை எங்களோடு இருதயத்தில் வந்த மாற்றத்தில் இந்த நாள் முதற்கொண்டு தங்களை தாழ்த்துக்கிறோமப்பா. அடிமட்டமாக நாங்கள் தாழ்த்துக்கிறோமப்பா. எங்களை நீங்கள் உயர்த்துங்கப்பா. எங்கெங்களை உயர்த்தணுமோ அங்கெங்களே எங்களை உயர்த்த முடியும் ஆண்டவரே. முதலாவது எங்களுக்குள்ளே தாழ்மை வர வேண்டும் என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ ஏசுப்பா, இந்த நாளில் அவர் உள்ளத்திலே போய் தாழ்மை என்ற குணாசலத்தை அவர்களுக்கு அருளை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்மை வரும்போது தேவன் அவர்களை உயர்த்தி மகிழ அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.